இந்தியாவுடைய வர்த்தக தலைநகரமான மும்பை தான் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கும் தலைநகரம். இந்தியாவிலேயே வளர்ந்த மாநிலம் அப்படின்னா நாம மகாராஷ்டிராவை சொல்லலாம். இந்தியாவிலேயே பணக்கார மாநிலம் அப்படின்னால நம்ம மகாராஷ்டிராவை சொல்லலாம். இன்னும் 3 வாரத்தில் அங்கே தேர்தல் நடைபெற உள்ளது. மகாராஷ்டிராவை பொறுத்தவரை காங்கிரஸ் கோட்டையாகவே இருந்து வந்துள்ளது. ஆனால் இந்த முறை மத்தியில் பாஜக ஆட்சி அமைத்திருப்பதால் காங்கிரஸுக்கு எதிராக மகாராஷ்டிராவில் ஒரு அலை ஏற்கனவே கடந்த சில வருடங்களாக வீசி வந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் பாஜக ஆட்சி அமைக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. மொத்தமே மகாராஷ்டிராவை பொறுத்தவரை 288 சீட்ஸ் இருக்கு. ஆனால் தனியாக எந்த கட்சியும் அங்கே ஜெயித்து விட முடியாது. ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, சிவசேனாவும் பாஜகவும் இந்த தேர்தலில் எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கடுமையாக வேலை பார்த்து வருகிறார்கள். 2 பேருக்கும் 25 வருட கால நட்பு கூட்டணி 2 பேர்லையும் இருக்காங்க. ஆனால் அந்த கூட்டணி கிட்டத்தட்ட இப்போ முடிவுக்கு வரப்போகுது, முடிவுக்கு வந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து தகவல்கள்லாம் வெளியாயிட்டு இருக்கு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒருவேளை மக்கள்லாம் ஓட்டு போட்டு பாஜக சிவசேனா கூட்டணி ஆட்சியை பிடித்து விட்டாலும் யார் முதலமைச்சர் என்ற கேள்வி எழுகிறது. பாஜகவை சேர்ந்தவரா சிவசேனாவை சேர்ந்தவரா? இங்கே தான் இழுபறி நீடிக்கிறது. 288ல் சிவசேனா அதிகமாக சீட்ஸ் கேட்குறாங்க, இன்னொரு பக்கம் பாஜக நான் அதிக சீட்ஸில் போட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இழுபறி நீடித்து கொண்டிருப்பதால் கூட்டணி முறியும் நிலைமை ஏற்பட்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இன்னொரு பக்கம் காங்கிரசுடைய கோட்டையாகவே மகாராஷ்டிரா இருந்து வந்துள்ளது. 1999ஆம் வருடத்திலிருந்து மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி தான் 4 வருடம் 95லேருந்து 99 வரைக்கும் சிவசேனா ஆட்சி செய்தார்கள். காங்கிரஸ் கூட்டணி சரியாக உள்ளதா என்சிபியோட அப்படின்னா அந்த கூட்டணியும் இப்போ சரியில்லை, கிட்டத்தட்ட முறிகிற நிலைமைக்கு போயிருக்கு. என்சிபி பாஜகவோட பேசிட்டு இருக்காங்க. காங்கிரஸுக்கு எதிராக ஒரு அலை வீசுகிறது மகாராஷ்டிராவில் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு படி மேலே போய் அவங்களோட கேண்டிடேட் 118 தொகுதியில் வேட்பாளர்கள் பட்டியலை அறிவிச்சிட்டாங்க. இப்படியா அதிரடி அரசியல் களமாக இருக்கின்ற மகாராஷ்டிராவில் பல திருப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்னும் 3 வாரம் தான் தேர்தல். அக்டோபர் 19ஆம் தேதி ஓட்டு எண்ணிடுவாங்க. யார் முதலமைச்சர் என்று நமக்கு தெரிய வரும்.